வணக்கம் நேர்களே. நிகழ்வுகள் 2015. இந்த 2015வது வருஷம் இந்த வருஷம் முழுக்க நடந்த பல நிகழ்வுகளை அரசியல், சமூகம், விளையாட்டு, சினிமா இந்த மாதிரியான ஒவ்வொரு துறை சார்ந்த நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகள் 2015ல நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முயற்சியா நம்மளுடைய நியூஸ் 7 தமிழ் சேனல்ல என்னென்ன செய்தி சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒளிபரப்பாகுதோ அந்த நிகழ்ச்சிகள் இந்த வருஷம் கடந்து வந்த பாதை என்ன, அந்த நிகழ்ச்சியினுடைய துறை சார்ந்த துறைகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கு, அந்த நிகழ்ச்சியை தயாரிக்கிறதுக்கு அந்த நிகழ்ச்சியினுடைய பின்னணியில் யார் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்க தங்களுடைய அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்ததுக்காக தான் வந்திருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்வுகள் 2015 நிகழ்ச்சியில். நம்மளுடைய நியூஸ் 7 தமிழில் பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகுது. அதில் மிக முக்கியமான நிகழ்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடிய பல விஷயங்களில் கேள்வி நேரம். இந்த சொல்கிறதுக்கே எனக்கு வாய் வரல. ஏன் அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த நிகழ்ச்சியை 2 பெரிய ஆளுங்க தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதில் திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் ஒரு தொகுப்பாளர் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை ஒரு தொகுப்பாளர் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அவர் யார் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும். ஏன்னா 5 நாட்கள் திரு செந்தில் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. 2 நாட்கள் சனி ஞாயிறுல திரு விஜயன் அவர்கள் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி சார்பாக பேசுறதுக்காக திரு விஜயன் நம்மளுடைய அவருடைய செட்டு தான் இது நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். உங்களை எல்லாம் நாங்கள் தொகுப்பாளராக பல வருஷங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் இந்த ஒரு வருஷமாக நீங்கள் பண்ணக்கூடிய பல டாபிக்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? ஏன்னா எங்களுக்கு நாங்கள் நேரடியாக உங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் பார்த்ததில்ல இந்த மாதிரியான ஒரு டிபேட் ஷோ. ஏன்னா ஒரு சேனலில் ஒரு நல்ல ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு ஷோ. இதுக்கு நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்திக்குவீங்க? ஆக்சுவலாக தலைப்பு நம்ம டாபிக் அப்படின்றது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதுனால தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். புது புது நிகழ்வுகள் இருக்கலாம், அரசியல் மாற்றங்கள் இருக்கலாம், எல்லாமே இருந்துகிட்டு இருக்கலாம். ஆசிரியர் குழு தான் எந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு 10 டாபிக் நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அதில் எது செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், சேனலில் எது பற்றி விவாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மண்டே டு ஃப்ரைடே திரு செந்தில் அவர்கள் அப்படின்னா முழுக்க ஒரு அரசியல் நிகழ்வுகளில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துவார். சனி ஞாயிறு அப்படின்னா சமூகம் சார்ந்து அதனுடைய ரொம்ப ஆழமான இன்னொரு டைமென்ஷன் பார்க்கணும் அப்படின்னு தான் நாங்கள் பிரித்து வச்சுருக்கிறோம். அதனால் 10 தலைப்புகள்லாம் கொடுத்தோம்னா அதில் எந்த தலைப்பு எது ரொம்ப ஆரோக்கியமானது, எப்போ தேவையானது அப்படின்னு ஆசிரியர் குழு தான் முடிவு செய்வாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு ஹமீத் இருக்கிறார். கெஸ்ட் அவர் தான் கோஆர்டினேட் பண்ணுறது, ஸ்கிரிப்டிங் எல்லாத்துலேயும் அவர் இருந்துகிட்டே இருப்பார். நாங்கள் நினைக்கிற கெஸ்ட் நாங்களாம் ஒரு லிஸ்ட்டு கொடுப்போம், இந்த கெஸ்ட்டெல்லாம் வந்தால் அந்த டாபிக் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. 8 மணி வரைக்கும் கூட கெஸ்ட்டுக்காக போராடிட்டே இருப்போம். ஏன்னா இந்த கெஸ்ட்டு வரணும் அப்படின்னு. சில நேரங்களில் ரொம்ப கிளிக்காக இருக்கும், எங்களுக்கு நாங்கள் நினச்ச மாதிரிலாம் இருக்கும். அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தா திரு ஹமீத் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர், அப்புறம் திரு செந்தில் அவரும் கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்புறம் எங்கள் ஆசிரியர் குழு. இதெல்லாம் சேர்ந்து உருவாகிறது தான் கேள்வி நேரம். சரி, ஓகே. ஏன்னா இப்போ இந்த நிகழ்ச்சி தொடங்கணுன்னே யார் யார் எந்தெந்த நிகழ்ச்சி சார்பாக பேச வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் கேள்வி நேரத்தோட சேர்த்து மற்ற நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல கேள்வி நேரத்தை பற்றி நம்ம பேசிட்டோம். இனி அடுத்ததாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் வரக்கூடிய வியப்பூட்டும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியை பற்றி பேசுறதுக்காக திரு ரமேஷ் நீ அடுத்த செக்மெண்ட்ல இணைய இருக்காரு. அதுக்கப்புறமா கேஜெட் யுகம் சார்பாக பேசுறதுக்காக சங்கர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சங்கர். அதுக்கப்புறமா 7ஆம் நாள் பற்றி பேசுறதுக்காக அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான மோகன் நம்மளுடைய நிகழ்ச்சி வந்திருக்காரு. வணக்கம் மோகன். அதுக்கப்புறமா தினசரி திங்கள் முதல் வெள்ளி வரை 7:30 ஒளிபரப்பாக்கக்கூடிய அந்த கோணங்கள் அப்படிங்கிற அலசல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய தேவேந்திரன் நம்முடைய இணைஞ்சிருக்காரு. முதல்ல தேவேந்திரன், இந்த கேள்வி நேரத்திலிருந்து அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியை பார்த்தோம்னா நம்ம கோலங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அலசல் நிகழ்ச்சி நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் என்ன ஒரு ஹாட் டாப்பிக்காக பேசப்படுதோ அந்த டாபிக் எடுத்து அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்னென்ன, அதில் பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத அலசக்கூடிய நிகழ்ச்சி தான் கோணங்கள். இந்த கோணங்கள் நிகழ்ச்சியில் இந்த அலசல் அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் ரொம்ப பெரிய அளவில் பண்ணணும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷனில் தினசரி பண்ணக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒவ்வொரு நாளுமே காலையில் தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஏன்னா அன்னைக்கு எந்த விஷயம் அப்படிங்கிறத அன்னைக்கு தான் முடிவு பண்ணுறது. அதில் காலையில் நம்ம விஜயன் சொன்ன மாதிரியே தலைப்பு தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். காரணம் என்னென்னா ஆசிரியர் குழுக்கிட்ட நாங்கள் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10-12 தலைப்புகள், அது செய்தித்தாள்கள்லையோ அல்லது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயங்களோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டு அதை ஆசிரியர் குழுக்கிட்ட கொண்டு போய் அங்கேருந்து செலக்ட் ஆகி வர தலைப்பின் கீழே விவாதிப்போம். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு
உடனடியே வந்து இதுக்கு யாரை கூப்பிட்டா சரியாக இருக்கும், யார் வந்து இந்த விஷயத்த சொன்னால் இது ஒரு ஒரு சரியான விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு 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 விஷயம் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து 2-3 கெஸ்ட்டை கூப்பிட்டு இது விவாதிக்கிறதா இல்லை, 2-3 விஷயங்கள் பேசுகிறதா இல்லை, அந்த தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய நுண் அரசியல் அல்லது அதில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது தான். அப்படிங்கிறனால அதை முழுமையாக அனலைஸ் பண்ணுங்கிறதுக்காக அந்த துறை சார்ந்த ஒரு ஒரு நிபுணரை வந்து இதுக்கு கூப்பிடுறதுக்கான முயற்சி. அதை தாண்டி ஒரு மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம இதில் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு நிபுணரை கூப்பிடுறது, அதை சார்ந்தே இயங்கக்கூடிய ஒரு நிபுணரை கூப்பிட்டு இந்த விஷயங்கள் குறித்து அலசுவோம். அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் ஒரு அதில் இருக்கக்கூடிய விவரங்கள், புள்ளி விவரங்களாக இருக்கட்டும் அல்லது தரவுகளாக இருக்கட்டும் அல்லது முக்கியமான சட்ட நுணுக்கங்களாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து எடுக்கிறதா இருக்குது. ஆனால் இதற்கான தயாரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட பணியாக இருக்கும். இது ஒரு பெரிய குழு செய்கிற வேலை. ரமேஷ், சோனியா, சபரின்னு ஒரு பெரிய டீம். கண்டிப்பா இந்த கோணங்கள் நிகழ்ச்சிக்கு பின்னணியிலிருந்து வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி அவங்களுடைய பங்களிப்பை தராங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னதா ஞாயிற்றுக்கிழமைகளில் 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய 7வது நாள், அதாவது அந்த 6 நாட்கள் வாரத்தினுடைய அந்த 6 நாட்கள் நடைபெறக்கூடிய அந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி ஒரு அலசக்கூடிய அந்த 7ஆம் நாளினுடைய ஒருங்கிணைப்பாளர் மோகன் நம்மகிட்ட இருக்காரு. மோகன், இந்த 6 நாட்கள்ல பல விஷயங்கள் வந்து ஒரு வாரத்துல நடக்கும். அதுல வந்து அந்த டாபிக் எடுக்கிறப்ப எந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுறது, எதை பத்தி நம்ம அலசுறது, எதை நம்ம விடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். ஸோ அது எப்படி வந்து நீங்க எடுக்கிறீங்க, அந்த டாபிக்ல சூஸ் பண்றீங்க, எப்படி அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறீங்க? ஆக்சுவலாக 6 நாளும் நிறைய வேலைகள் இருக்கும் மக்களுக்கு. பட் அவங்க எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ஒரே டைமில் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ரிஸ்க்கான ஒன்று. ஸோ முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிற போது நம்ம தலைமை செய்தி ஆசிரியர் பகவான் சிங் அவர் தான் செலக்ட் பண்ணுவார். ஸோ அந்த செய்திகள் அனைத்துமே எடுத்து வச்சுட்டு எது வந்து மக்களுக்கு இன்றைக்கி இந்த வாரம் முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்ப்பார். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற போது அந்த டாபிக்ஸ் மட்டும் எடுத்து அதனுடைய டாபிக்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஃபுல்லாக இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி பின்னாடி அதனுடைய வரலாறுலாம் புரட்டி போட்டு எடுத்து ஸோ முக்கியமான நிகழ்வுகள் அந்த வாரம் மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத கேட்குறத விட நீங்கள் எப்படி அதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு பேக்கேஜை இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா நீங்கள் அந்த நிகழ்ச்சி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நிகழ்ச்சி எப்படி வந்து தயாராகுது அப்படிங்கிறத ஒரு செய்தி தொகுப்பாக இப்போ நம்ம முதல்ல பார்த்துடலாம். அரசியல், சமூகம், பொருளாதாரம், மருத்துவம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் இலக்கியம் உள்ளிட்ட துறைகளில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு வாரமும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் தொகுக்கப்பட்டு அதில் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய நிகழ்வுகள் நிர்வாக ஆசிரியர் திரு பகவான் சிங் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. விரிவாக விவாதிக்கப்பட்டு பிறகு இறுதியாக மக்களுக்கு சென்றடைய வேண்டிய முக்கிய நிகழ்வுகள் பற்றிய முக்கிய குறிப்புகளை 7வது நாள் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்வுகளை பற்றி விரிவாக அலசி ஆராயும் சிறந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. பிறகு நிகழ்வுகள் பற்றிய முழுமையான அலசல் ஆரம்பமாக விவாதம் யாவும் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அந்தந்த வார முக்கிய நிகழ்வுகளை மையப்படுத்தி கேலி சித்திரம் வரையப்பட்டு அது முழுமை பெறும் முன்னர் யூகிக்கும் நேயர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்படுகின்றது. சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி நல்ல முறையில் தொகுக்கப்பட்டு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு என்னும் வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க நிகழ்வுகளில் செய்திகளாக மட்டும் பார்ப்பதை தாண்டி அதன் பின் இருக்கக்கூடிய உண்மை நிலையையும் அரசியலின் முழு கோணங்களையும் அலசி ஆராய்ந்து எளிய மக்களுக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் 7வது நாள். இந்த 7வது நாள் நிகழ்ச்சி எப்படி தயாராகுது, அதை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி மோகனுடைய அந்த செய்தி தொகுப்பை நம்ம பார்த்தோம். மோகன், இந்த டாபிக்ஸில் இந்த 7வது நாளை பற்றி இன்னும் பல விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னதாக கேள்வி நேரத்தில் திரு விஜயன் சார், இப்போ வந்து சனி மற்றும் ஞாயிறுகளில் மட்டும் சமூகம் சார்ந்த டாபிக்ஸ் தான் எடுத்து நீங்கள் இது பண்ணுவீங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷன் பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் சந்திச்ச இந்த வருஷம் ஃபுல்லாக சந்திச்ச ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுங்க இந்த 2015வது வருஷத்தில்? நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதில் குறிப்பாக வந்து சமூகம் சார்ந்து அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய லேயரில் வந்து அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து அரசியல் சார்ந்த விவாதங்கள் நடத்துகிறப்ப வந்து அது பர்சனலாக யாராவது ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதில் தான் கொஞ்சம் நான் ரொம்ப சவாலாக தான் நான் பார்த்துட்ருக்கேன்.
அதுதான் ரொம்ப சவாலானது மனோஜ். சரி, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த டிஸ்கஷன் ஷோ, இந்த டிபேட் ஷோஸ் இதுல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மக்களுடைய ஒரு எண்ணமே என்னன்னா அவங்க வந்து டிஆர்பிக்காக எல்லாத்தையும் வந்து மோத விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. இந்த ஒரு வருஷத்துல உங்களுடைய நிகழ்ச்சியில் இந்த சனி மற்றும் ஞாயிறுகளில் நீங்க பண்ணக்கூடிய இந்த நிகழ்ச்சியில அந்த மாதிரி ஏதாவது சண்டை வந்திருக்கா? இது வந்து மக்களுக்கு வந்து நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நாங்க வந்து இங்க ஸ்டுடியோல இருந்து பார்க்கறதால அது தெரியும். பட் ஆனா மக்கள் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி சண்டை வந்து டிஆர்பிக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நிஜத்துல உங்களுடைய ஷோல என்னதான் நடக்குது? டிஆர்பிக்காக பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு விவாதம் அப்படின்றது வந்து ஒரு காரசாரமாக இருந்துகிட்டே இருக்கணும். மக்களை பார்க்க வைக்கணும், அதுதான் முக்கியம். அதே நேரத்தில் வந்து அரசியல்வாதிகளை நாங்கள் தான் உருவாக்கணும் அப்படின்லாம் இல்லை. நிறைய நேரங்கள் அவங்களும் அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட பதில் இல்லை அப்படின்னா பயங்கரமாக சத்தம் போட்டுறது, அல்லது முக்கியமான ஒரு கருத்தை இன்னொருத்தர் பேசுகிறார் அப்படின்னா இவங்க சத்தம் போட்டு அவரோட கருத்து வந்து மக்களுக்கு போக முடியாமல் செய்யணும் அப்படின்றதுக்கான அந்த சண்டை அப்படின்றது ஒரு சைடில் நாங்களும் செஞ்சாலும் வந்து அதிகமாக செய்கிறது வந்து விருந்தினர்கள் தான் அதிகமாக செய்வாங்க. நானும் அதில் ரொம்ப குறிப்பாக பார்க்கிறது இயலாமை தான் அதிக நேரங்களில் கோபமாக வெளிப்படுதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக அதாவது நம்மளுடைய நியூஸ் 7 தமிழுடைய நிகழ்ச்சிகள்லேயே ஒரு அதிகமான மக்களால் பார்க்கப்படுறதும் அதிக வரவேற்பை பெற்றதுமான இந்த கேள்வி நேரம் பற்றி ரொம்ப விரிவாக உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து 9 மணிக்கு நீங்கள் கேள்வி நேரத்துக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறதால உங்களை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம். நீங்கள் தாராளமாக போகலாம். ஒரு பிரேக் அப்புறமா மீண்டும் இன்னும் பல நிகழ்ச்சிகளை சேர்ந்த அது பின்னணியில் வேலை செய்யக்கூடிய பலரும் வந்து இணைய இருக்காங்க. தொடர்ந்து பாருங்கள் நிகழ்வுகள் 2015.